நான் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்ல போறதில்ல. எனக்கு என்ன நடந்துட்டது மட்டும்தான் சொல்ல போறேன். காட்டுக்குள்ள இருந்த மிருகங்கள்லாம் ஒன்று ஒன்றா நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதுங்க ஒன்று ஒன்றா ஜாதி மதம் இனத்தால பிரித்து மனிதர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. அப்படி வேட்டையான மனிதர்களில் 2 பேர் எங்கள் அப்பா அம்மா. அவங்களுக்கு இந்த கையால தான் கொல்லி வச்சேன். நாளைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர திருநாள். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்மெல்லாம் தேசப்பற்றோட உலா வர போகிற நாள். நம்ம மக்கள்லாம் தேசப்பற்ற தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. கொடிக்கும் பாடலுக்கும் மரியாதை தரது மட்டும் தேசப்பற்று இல்லை. ஒருத்தர் மட்டும் தனியாக நின்று சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட நம்பாது. அன்னைக்கு ஜெயிச்சது ஒற்றுமையும் மனிதமும் தான். ஒற்றுமையும் மனிதமும் தேசப்பற்று தான் அப்படின்னு எப்போ புரியுதோ அப்போதான் எங்களுக்கெல்லாம் சுதந்திரம். அப்போதான் எங்களை மாதிரி குடும்பங்கள்லாம் சாவோட விளிம்பிருந்து தப்பிக்கும். ஆனால் அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னுடைய சாவோ என்னுடைய எமோஷனலோ உங்களை பாதிக்கக்கூடாது. உங்களை பாதிக்க வேண்டியது என்னோட வார்த்தைகள், அவ்வளோதான். அது மட்டும் நடந்துட்டுனா ஒற்றுமையும் மனிதமும் அழியாத ஒன்றா மாறிடும். அதுக்கு இந்த சாவு ஒரு அடையாளமாக இருக்கட்டும்.